கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகுவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் 2ஆம் வாக்கியத்தை பார்க்கலாம். ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்த போது தேவன் தோட்டத்திலே பேசின 2ஆம் வாக்கியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்பொழுது பாவத்துக்கு நிவர்த்தி செய்யப்பட்ட போது சிலுவையிலே இயேசு பேசின 2ஆம் வாக்கியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதலாவது தோட்டத்திலே என்ன நடந்தது என்று பார்த்துவிடலாம். ஆதியிலே தேவன் தோட்டத்திலே 2 மிக முக்கியமான விருட்சத்தை உண்டாக்கி அவைகளை தோட்டத்தின் நடுவிலே வைத்தார். ஒன்று ஜீவ விருட்சம், மற்றொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டால் நித்திய ஜீவன், மரணமே கிடையாது, என்றென்றுமாய் தேவனோடு உள்ள வாழ்க்கை. இந்த ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் பக்கமே வரவில்லை. பாம்பின் உபதேசத்தை கேட்டு ஜீவ விருட்சத்துக்கு பக்கத்தில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பார்க்கிறார்கள். இந்த விருட்சத்தின் கனியை புசித்தால் சாகவே சாவா என்பது தேவனுடைய கட்டளை. தேவன் மனுஷனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருந்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்து மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இது தேவன் மனுஷனோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை. இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய உடன்படிக்கையை மீறி சர்ப்பத்தின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்தார்கள். அவர்களுக்குள் பாவம் வந்துவிட்டபடியால் அவர்கள் நிர்வாணிகளானார்கள். இப்பொழுது தேவன் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின கனியை புசித்தாயோ என்று தேவன் கேட்கிறார். மனுஷன் இப்படி பாவம் செய்துவிட்டபடியால் இனி இந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்பட வேண்டும். பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்படாமலேயே ஒருவேளை மனுஷன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துவிட்டால் பாவத்தோடு கூட மனுஷன் நித்தியமாய் வாழ வேண்டியதாகிவிடும். அப்படி வாழ முடியாது. எனவே செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்பட வேண்டியதாயிற்று. தேவன் மனுஷனை தோட்டத்தை விட்டு அனுப்பினார். ஆனால் மனுஷன் போகவில்லை. பின்பு தேவன் மனுஷனை தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்து இப்படி தேவன் தோட்டத்தை அடைத்து போட்டார். பிரியமானவர்களே, தோட்டம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை தான் பரதீசு. பரதீசு என்பதற்கு பொது மொழிபெயர்ப்பிலே தோட்டம் என்று அர்த்தம். அன்றைக்கு தேவன் பரதேசிக்கு, அதாவது தோட்டத்துக்கு செல்லும் வாசலை அடைத்தார். இப்பொழுது சிலுவைக்கு வருவோம். இயேசு சிலுவையிலே பேசின 2ஆம் வாக்கியம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்பொழுது இயேசு சொல்கிறார், என்னை நானே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்து மனுக்குலம் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்துவிட்டேன். இனி மனுஷன் என்னோடு கூட பரதேசியில் இருக்க முடியும், அந்த தோட்டத்து வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்றார். அன்றைக்கு மனுக்குலம் பாவம் செய்த போது பரதேசிக்கு செல்லும் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இயேசு சிலுவையிலே பாவத்துக்கு பரிகாரம் செய்து பரதேசிக்கு செல்லும் வாசலை திறக்கிறார். இப்படி அடைக்கப்பட்ட வாசலை திறந்துவிட்டு இயேசு சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று. தோட்டத்திலே தேவன் 2ஆம் வாக்கியம் பேசும்போது மனுஷன் பரதேசியை விட்டு துரத்தப்பட்டான். ஆனால் சிலுவையிலே இயேசு 2ஆம் வாக்கியம் பேசும்போது மனுஷன் பரதேசிக்குள் சேர்த்து கொள்ளப்படுகிறான். பிரியமானவர்களே, தேவன் தோட்டத்திலே பேசின 2ஆம் வாக்கியமும் இயேசு சிலுவையிலே பேசின 2ஆம் வாக்கியமும் ஒத்து போகிறதா? உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த 2ஆம் வாக்கியம் தீர்க்க தரிசனமாய் முன் உரைக்கப்பட்டு இயேசுவின் அதிகாரமாகிய ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் போது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்பதற்கான அர்த்தம் நமக்கு நிறைவாழ்வு அல்லது நித்திய வாழ்வை தரும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம். இப்படியாக இயேசு சிலுவையிலே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டு மனுஷனுடைய பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே நிவர்த்தி செய்து முடித்து பரதீசிக்கு செல்லும் வாசலை திறந்து வைத்து மனுக்குலத்தை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று. இன்றைக்கு இயேசு நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு நம்மை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போமாக. தேவ உறவிலே வாழ நம்மை அர்ப்பணிப்போமாக. நாம் இந்த உலகத்தை ஜெயித்தால் மட்டுமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட மனம் திரும்பிய குற்றவாளி எப்படி அவ்வளவு சீக்கிரம் ஈஸியாக பரதேசிக்கு சென்று நித்தியமாய் தேவனோடு இருக்கும் வாழ்வை பெற்றான்? பல நேரங்களில் நாம் அந்த நல்ல கல்லனை போல் கடைசி நேரத்தில் மனம் திரும்பி விடலாம் என்று நினைப்பதுண்டு. ஆனால் பிரியமானவர்களே, அந்த குற்றவாளியாகிய கல்லன் செய்த மிக முக்கியமான காரியம் ஒன்று உண்டு. அதை நாம் யாரும் அந்த அளவுக்கு கவனித்திருக்க மாட்டோம். அதை பற்றி யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டோம். பாருங்கள், இந்த கள்ளன் சிலுவையில்தான் மனம் திரும்புகிறான். இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த இரட்சகர். இவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டான். இயேசுவுக்கு சகல அதிகாரமும் உண்டு. இவர் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே ஆகும் என்பதை அந்த கள்ளன் தெரிந்து கொண்டான். இப்பொழுது இந்த கள்ளன் தேவனுக்கு பயந்து தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாய் மாறினான். நன்றாய் கவனியுங்கள். இப்படி நீதிமானாய் மாறிய கள்ளன் இயேசுவிடம் அவருடைய வல்லமையை பயன்படுத்தி தன்னை சிலுவை மரணத்தில் இருந்து விடுதலையாக்கும்படி கேட்கவில்லை. மாறாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? இயேசு ஒரு குற்றம் கூட செய்யாமல் மனுக்குலத்தின் பாவத்துக்காய் சிலுவையில் பாடுபடுகிறாரே, அவரோடு கூட தானும் பாடு சகித்து சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தான். பிரியமானவர்களே, இந்த கள்ளன் தேவனுக்கு பயந்து மனம் திரும்பியதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. இயேசுவோடு கூட பாடுகளை சகித்து தன்னையும் சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுக்கிறான். இந்த மிகப்பெரிய காரியம்தான் இந்த கள்ளனை பரதேசிக்குள் பிரவேசிக்க பண்ணினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய நிலை என்னவாயிருக்கிறது? நாம் தேவனுக்கு பயந்து மனம் திரும்பி இருக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வரும் பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களை சகித்து கொண்டு இயேசுவை நேசிக்கிறோமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்திருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் என்று. பிரியமானவர்களே, நாமும் அந்த மனம் திரும்பிய கல்லனைப் போல இயேசுவுக்காய் பாடுகளை சகிக்க நம்மை ஒப்பு கொடுத்து தேவனோடு கூட வாழும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோமாக. நாம் அடுத்த பதிவில் தேவன் தோட்டத்திலே பேசின 3ஆம் வாக்கியத்தையும் அதற்கு நிவர்த்தியாய் இயேசு சிலுவையில் பேசின 3ஆம் வாக்கியத்தையும் பார்க்கலாம். ஆமென்.